சுவையும் ஆரோக்கியம் இருந்த கமமா சமையல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபின்னா வெள்ளரிக்காய் பருப்பு கூட்டு. இந்த வெள்ளரிக்காய் பருப்பு கூட்டு பார்த்தீங்கன்னா செய்முறை வந்து ரொம்ப ஈஸி. இங்கே தேவையான பொருட்கள்லாம் டக்குன்னு ரெடி பண்ணி வச்சுன்னா கண்ணை மூடி தரக்குள்ள டக்குன்னு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதில் பக்குவம் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய்க்கு பிறகு தக்காளி போடுறோமா, தக்காளிக்கு பிறகு வெள்ளரிக்காய் போடணும், வெள்ளரிக்காய் பிறகு பருப்பு போடுறோமா, அது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. அது கரெக்டாக தெரிஞ்சால் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. வெள்ளரிக்காய் பருப்பு கூட்டு தேவையான பொருட்கள்: வெள்ளரிக்காய் 1 நம்பர், வேக வச்ச பாசி பருப்பு, தக்காளி 1 நம்பர், வரமிளகா 2 நம்பர், பச்சை மிளகா 2 நம்பர், மஞ்சத்தூள் சிறிதளவு, தேங்காய் பேஸ்ட் 4 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டீங்களே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், எப்பவுமே வந்து இந்த கடுகு சிறு தலைப்பாக போடுவீங்க. ஆனால் இன்னைக்கு அது இல்லை. இந்த காஞ்ச மிளகாவை இப்படி உடச்சி போடுறோம். காஞ்ச மிளகா உடச்சி போடுறோம். இந்த பச்சை மிளகாவை ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணி வச்சுருக்கிறத இப்படி 4ஆக உடச்சி போடுறேன். ஏன் இப்படி போடுறேன் கேட்டிங்கன்னா அந்த காரம் இறங்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த பச்சை மிளகாவெல்லாம் போட்டுடலாம். போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தக்காளி போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் மஞ்சள் போடுங்க. மஞ்சள் போடுறோன்னு இந்த வெள்ளரிக்காவும் இதில் போட்டுரும். வெள்ளரிக்காவை நம்ம அப்படியே சாப்பிடலாம். இருந்தாலும் இந்த தேங்காய் பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வைக்கிறதுனால நம்ம கொஞ்சம் லைட்டாக குக் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஸ்டேஜ் பண்ண நல்லாயிருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல இந்த தக்காளியோட இந்த வெள்ளரிக்காய் மஞ்சத்தூளை போட்டு லைட்டாக அடிப்பாட்டுங்க. இந்த தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளினால ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை. இந்த தேங்காய் இந்த தக்காளி ஹால்ட்டுக்கு நல்லா வேகணும். அதே இன்னும் பருப்பு ஊற்றின பிறகு திருப்பி குக் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த வெள்ளரிக்காய் போட்ட பிறகு ரொம்ப நாள் குக் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகுனா அது பக்குவம் மாற ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த வெள்ளரிக்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா பரட்டி முடிச்ச பிறகு இந்த அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டு. இந்த தேங்காய் பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான ரோலு. ஒன்று அந்த டேஸ்ட் கொடுக்கும், 2வது அந்த தேங்காய் வந்து எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று சேர்க்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தேங்காவை போட்டுரும். இந்த தேங்காய் போட்ட பிறகு நம்ம என்ன, அந்த தேங்காயோட அந்த பச்சை வாசனை போகணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி குக் பண்ணுறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது காரத்துக்கு ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல அந்த பச்சை மிளகாவும் அந்த வரமிளகாவும் போட்டிருக்கோம். அந்த எண்ணெயிலேயே அதை நீங்கள் போட்டால் தான் அந்த காரத்தை நம்ம தூக்கி கொடுக்கும். வெறும் தக்காளி, வெள்ளரிக்காய், தேங்காய், பருப்பு போட்டு சாப்பிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சமாக 1-2 காரம் இருக்குனால அதனால ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம். சரிங்களா? இப்போ போட்ட பிறகு இந்த தேங்காய் போட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வரும். வேகட்டும். அதுக்கப்புறம் இந்த பருப்பு சேர்க்கலாம். அவ்வளோதான் ஈஸி ரெசிபி. வேறு எதுவுமே பண்ண வேண்டியதுலாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த தேங்காய்லாம் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வெந்து வரும். இன்னொன்று நல்லா இப்படி கொதிச்சு வரும். இந்த இடத்துல இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ அந்த தக்காளியும் 1-2 பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்திருக்கும். இந்த மாதிரி மசிஞ்சு வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பருப்பு இருக்குல்ல, ஃபஸ்ட்டு அந்த கெட்டி பருப்பு எடுத்து இதில் சேருங்க. பருப்பு வைக்கும்போது ரொம்ப கவனம் தேவை. ஏன் கேட்டிங்கன்னா அந்த பருப்பு வேகாமல் வெறும் அந்த தண்ணியை மட்டும் மேலே ஊற்றிட்டுனா அந்த பருப்பும் வந்து ஒன்று சேரணும். அதனால் நல்லா பருப்பு வெந்தால் தான் இந்த மாதிரி மசிஞ்சு வரும். சரிங்களா? இப்போது இதை அப்படியே சேர்த்து திருப்பி ஒரு கொதி விடுறோம். அவ்வளோதான். இது நல்லா கெட்டியான பிறகு அப்படியே சுட எடுத்து சர்வ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, பிஞ்சு குழந்தைங்க இருக்காங்கல்ல, அதை நம்ம வீட்டு பிள்ளைங்க, அதாவது 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் 3rdலாம் படிக்கிற பிள்ளைங்க, அம்மா எனக்கு காரமே வேண்டாமா, அம்மா ப்ளீஸ்மா எனக்கு வேண்டாமான்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த டைமில் பருப்பு சோறு கொடுப்பீங்க. அந்த பருப்பு சோறு கூட இந்த மாதிரி ஒரு காயை போட்டு நீங்கள் கொடுத்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வெள்ளரிக்காய் போடுறோம், அப்புறம் வந்து சௌ போடலாம், அப்புறம் சுரக்காய் போடலாம். இதெல்லாம் போட்டுனா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சுரக்காயெல்லாம் போடும்போது நீங்கள் என்ன பண்ணால் இந்த காயை நல்லா பொடிசாக கட் பண்ணி போடுங்க. கொஞ்சம் பெருசாக போட்டுனா பிள்ளைங்க மென்று சாப்பிடாது. அதுவே கொஞ்சம் நல்லா அந்த பொடிசை கட் பண்ணி போட்டினா ஒன்றுமே தெரியாது, பிள்ளைங்க சாப்பிட்ருவாங்க. ஈஸியாக நம்ம வேலையை முடிஞ்சிடும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது மாதிரி சமையல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் தெரிஞ்சுன்னா நான் வேறு மாதிரி பண்ணியிருப்பேன். பட்டை கலவி இருக்கும். ஏன்னா இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக தான் கற்றுட்டேன். நிறைய ஊர் ட்ராவல் பண்ணிட்டு வரோம்ல, நிறைய வீட்டில் வந்து காலை 8 மணிக்கு ஆஃபீஸ் போகணும்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி போவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபிலாம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்ககிட்ட 1-2 அவங்க ட்ரை பண்ணதை சாப்பிட்டு சொல்கிறாங்களே, அப்போ அந்த ரெசிபி அங்கேருந்து கேட்டு வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ரெசிபி இங்கே பண்ணுறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 4 பேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி ஈஸி ரெசிபி தான் ஆல்வேஸ் வந்து கிவ் ஹேண்ட்ஸ் சொல்லுவாங்க. சுட அப்படியே எடுத்து இதில் போடலாம்.
என்னங்க பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே டக்குன்னு சமையல் முடிஞ்சது பார்த்தீங்களா? அவ்வளோதான். சமையல் சொல்கிறது வந்து நம்ம கரெக்டாக இது போட்டால் அது மேட்ச் ஆகும், இது போட்டால் கரெக்டாக இருக்கணும், நம்மளுக்கு கொஞ்சம் காரம் தேவை, புளிப்பு கொஞ்சம் கூட இருக்கணும், அதை ஃபஸ்ட்டு நம்ம யோசிச்சுட்டு பண்ணணும்னு வச்சுங்க, ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதை யோசிக்காமல் வெங்காயத்தை போட்டு தக்காளி போட்டு இது இன்னும் கொஞ்சம் காரம் தான் நல்லா இருக்கும்ல, இன்னும் கொஞ்சம் புளி தான் நல்லா இருக்கும்ல, அப்படி சமைச்சாதான் கஷ்டம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணிட்டு பண்ணுங்கள், ரொம்ப சூப்பரான சமையல் வரும். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபியோட செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care. Thank you so much.